உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் ஒரு 2 மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். ஒரு இருள் சூழ்ந்தார் போல. காரணம் என்னென்னா, சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு, டார்க் ரூம். அதே போல தான் ராகு, அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம். அங்கே வெளிச்சமே கிடையாது, விஷம். உலகம் பூரா விஷம் பரவிடுச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? டார்க்காக இருக்கும். அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான 2 பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி? செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார், நீச்சமாகி அல்லவா இருந்தார், நீச்சத்தை தான் பாம்புக்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம். செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார். அப்போ சனி ராகுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 1ஆம் இடத்தில் இருப்பதற்கு சமம். அப்போ பாருங்கள், செவ்வாயும் சுக்கிரன். செவ்வாய் வெளிச்சமான கிரகம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய் பிரகாசமான கிரகம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம். அப்போ இந்த ஒளி கிரகங்கள் 2ம் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மையோடு மாறிவிட்டன. இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அரசியல் கழகங்கள்லேருந்து, பணத்தட்டுப்பாடுகளிலிருந்து, வம்பு வழக்குகளிலிருந்து, பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே கூட ஒரு அவப்பெயர் ஏற்படுவது அல்லது பண சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, ரைடு சம்மந்தப்பட்டது, அப்புறம் பேரம் பேசுகிறது, மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது, எனக்கு இவ்வளோ கூட, எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது. இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார். ஏன்னா கால புருஷனுக்கு 1ஆம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம். அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக, அவர் ஒரு அதிகாரமாக மிக்கவர், செயல் தலைவர். அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா? அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சகதியிலிருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார். அதே போல் சுக்கிர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த 2 கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? செவ்வாய் சுக்கிரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும். அதே தான் 1-5-9 தொடர்பு. அப்போ அடுத்த 60 நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம். அடுத்த 60 நாட்கள் செவ்வாயும் சுக்கிரனும் 1-5-9 திரிகோண தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கிரனும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிம்ம செவ்வாய் பகை வீடு, சூரியனுடைய வீடு, செவ்வாய் பகை வீடு. ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க, ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமிராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய், அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும். இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும். அப்போது அடுத்த 60 நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு? அரசியல் தலைவர்களுக்கா அல்லது அரசு அதிகாரிகளுக்கா? இல்லை, சாமானிய மக்களுக்கு கூட, ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு, நல்ல உயர்ந்த அதிகாரம், பணவரவு, தனவரவு, அதே போல்
நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம். ஸ்டேபிளாக இதுவரையும் ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம். அதே போல் குறிப்பாக அரசியல், ஆன்மீகம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம். ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோம், நம்ம அந்த நகைக்கு ஜுவல் லோனுக்கெலாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்போது ஃபினான்ஸ் செக்டர்ஸ், பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள், அது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலிமா தொழில் செய்யறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், மெயினாக மணியை ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், வருமானம், தொழில் அமைப்பு, சுக்கிரனுடைய காரகத்துவம், பணம், காசு பணம் சிறப்பானதாக இருக்கும். காசு பணம் தேடி வரும். அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம், அதிகாரம் மற்றும் கனிம வளம், இபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி, அந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அந்த செக்டர்ஸு, பூமி காரகத்துவம், பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு, விவசாயம், அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதனால தான் இப்போ நம்ம அந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை. அது காமனாக இருக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா, நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா, நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்கப் போகுது. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. குறிப்பாக பில்டர்ஸு, அதே போல் குவாரிகள், கிருஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளம் சார்ந்தவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, அப்புறம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு, மணி லாண்ட்ரி, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்க போகுது. அப்போ வாருங்கள் நண்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமையப்போது. உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா? உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது? எப்படி ஆக்டிவேட் ஆகும்? இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்தவரையில் இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமைகிறது. காரணம் என்னென்னா, துலாம் ராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் தான் இந்த சுக்கிரன். துலாம் ராசிக்கு இப்போ சமீபமாக 3 மாதத்தில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஒரு பக்கம் நல்லது நடந்திருக்கும், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நினச்சி பார்க்க முடியாது, திடீர்னு இப்படி நடந்துடுச்சு சாமி. துலாம் ராசி என்பர்கள் சொல்லக்கூடியது, திடீர்னு இப்படி நடந்து போச்சு. எல்லாம் ஒரு சிலருக்கு கைகூடி கேன்சல் ஆனதும் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். நான் சொன்ன மாதிரி கடந்த ஒரு 2 மாதங்களாக ஏப்ரல் மாதம், மே மாதம் முழுவதுமே யார்கிட்ட போய் இருந்தாருங்க? எங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தாருங்க? மீனத்தில். சனி ராகுவோடு 2 அசுப கிரகங்களிடத்தில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு அடிமைப்பட்டிருந்தார். அப்போ நம்ம இப்படி கூட சொல்லலாம், துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் இருப்பீர்கள் ஒரு வகையில்.
யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருந்திருப்பீங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு சரிங்க சார் அப்படின்னு தலையாட்டியிருப்பீங்க. ஒரு அடிமைத்தனம் இருந்திருக்கும். உண்மையா இல்லையா? அப்போ இதுக்கு என்ன காரணம்? அப்போ யாராக இருந்தாலும் கிரகம் என்ன சொல்லுதோ, கால நேரம் என்ன சொல்லுதோ, அது சொல்கிற பேச்சை கேட்டுத்தான் நடக்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான கஷ்டத்தில் இருந்த துலாம் ராசி அன்பர்களே, இப்போது உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். அது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டார். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பிரச்சனையில் இருந்து வெளியில் வந்துட்டார். ரொம்ப இருள் சூழ்ந்த இடத்துல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டார். ஒரு இருட்டு இடம், விஷத்தன்மை, மூச்சு விடவே முடியல, மூச்சை இழுத்தோம்னா உயிர் போயிடும், அந்த மாதிரி ஒரு கடினமான தன்மையில் துலாம் ராசி அன்பர்கள் இருந்தீர்கள். அந்த கடினமான கஷ்ட காலத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் வெளியில் வந்துட்டார். அதை போல் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்கள் தான் இந்த சுக்கிரன் மாற்றம். அப்போ நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய காலம். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க, மனக்கணக்குகள் இருந்திருக்கும். அந்த மனக்கணக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 7வது வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீடு கொடுத்த செவ்வாயும் அங்கே நீச்சத்திலேருந்து வெளியில் வந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வந்ததுன்னா எல்லாம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சனி ராகுன்ற அசுப கிரகத்திலிருந்து வெளியில் வந்திருக்கிறாரு. வீடு கொடுத்த செவ்வாய் இத்தனை நாளாக நீச்சமாக இருந்தார். அவர் பாருங்கள், இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வீடையும் கொடுத்துட்டு, உங்கள் ராசிநாதனுக்கு சுக்கிரனுக்கு வீடையும் தன்னுடைய வீட்டை மேஷராசியை கொடுத்துட்டு, இவர் இங்கே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். அதோட செவ்வாய் சுக்கிரன் திரிகோண தொடர்பு. அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அந்த செவ்வாய் உங்களுக்கு 2 7 அமைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் யோகமான கால நேரமாக அமைகிறது. குறிப்பாக பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க, பெரிய பெரிய மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கட்டுமான நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், சோஷியல் மீடியா மற்றும் மீடியா துறையை சார்ந்தவர்கள், சேட்டலைட் சேனல்ஸு, நியூஸ் சேனல்ஸு, அந்த மாதிரி மீடியா துறையை சார்ந்தவர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, பொதுவாக கலைத்துறை சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆர்கிடெக்டு, அப்புறம் அந்த பியூட்டிஷியன்ஸ், அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அப்புறம் பேங்க் செக்டர்ஸு, ஃபைனான்ஸ் செக்டர்ஸு, மெயினாக பேங்க் செக்டர்ஸ், அதில் ஒர்க் பண்ண பெரிய பெரிய அதிகாரிகள், பேங்க் செக்டர்ஸு, ஃபைனான்ஸ் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். ஸோ அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக அந்த செக்டர்ஸு. அப்போ சுக்கிரன் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு. அப்போ இந்த மாதிரியான சுக்கிரனுடைய காரகத்துவம், செவ்வாயுடைய ரிலேட்டடாக வரக்கூடிய பிஸ்னஸ்ஸு, சுக்கிரனுடைய ரிலேட்டடாக வரக்கூடிய பிஸ்னஸ்ஸு தான் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, சினிமா இண்டஸ்ட்ரி. அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம்னா காவல்துறை, போலீஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டு, ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாபு, அல்லது ஒரு அமைச்சர் பெருமக்கள், அரசியல் தலைவர்கள். அதே போல் செவ்வாய் சுக்கிரன் இணைக்கும் என்பது மடாதிபதிகள், ஆன்மீக சமய பெரியோர்கள். அப்போ நீங்கள் இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் துலாம் ராசி என்பது கனிம வளங்கள், க்ரஷர்ஸு, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில்துறையை பொறுத்தவரையில், அரசியலை பொறுத்தவரையிலே
துலாம் ராசி அன்பர்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அற்புதமான காலம், யோகமான கால நேரம், நினச்சது நடக்கக்கூடிய கால நேரம், அற்புதமான கால நேரம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் மற்ற கிரக அமைப்புகளைப் போல அல்லாது அடுத்த ஒரு 60 நாட்கள் நீங்கள் நினச்சது சாதிக்கக்கூடிய கால நேரம் உங்களை நெருங்கி வருகிறது. எனவே நல்ல நேரம் துவங்குகிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.